இதை உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடு. கையில் வச்சு மூடி. பிரச்சனை என்ன நினச்சின்னு வந்தீங்களோ அதை வச்சு. அவன் தொழிலே நன்றாகவே அல்லையடா. அவன் ஒரு இடத்திலும் ஒரு நிலையாகவே நலக்கொன்று இருக்க முடியவில்லை. ஆமலே என்று தெரிந்து கொள். ஆனா பலதும் நினைக்கிறான். ஆனால் ஒன்றும் அவனுக்கு கை கொடுத்து கருசுனியாகவே அல்ல. அனைத்துமே அவனுக்கு சறுக்கலாகத்தான் உள்ளது. ஆமல் என்று புரியுதா? தோல்விதான் மிச்சமாச்சு. விலகுதா? நீ செய்த பணிக்கு மனம், உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய கரிசனை தாங்க. விலகுதா? அவ்விடத்துக்கு இக்கனியை அழைத்து போக முடியுமா? வேலை செய்யற தெரியுமா? ஆம். 8 மணி நேரம் இப்போ வேலைக்கு போறீங்களா நீங்க? அவன் எங்கதான் தெரியல. இப்போ போறது இல்லைன்ற போல வந்துட்டு. அவன் பேரை கனியில் உரிக்க சொல். சரி. விலகுதா? இன்றே உரிக்க சொல். இதை உரித்து அவன் இல்லறத்தில் வைத்துக்க சொல். வைத்து விட்டு இதை 5வது நாள் பெருகி வர சொல். அன்றுதான் தீமையை ஒழிக்கும் நான். விலகுதா? அவ்விடத்துக்கு சென்று வந்தால் மட்டும்தான் அங்க என்ன நடந்தது என்பதை நான் உகுற்றுக்கொள்ள முடியும். நான் உகுற்றுக்கொண்டால் தான் மற்றதை நான் அழிக்க முடியும். இந்த கனி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தான்றீங்களா? ஆம். சரிமா. வேற என்னவென்று அதை நான் கூறுகிறேன். என் கனியை நீ அவ்விடத்துக்கு சென்று அழைத்து வா. உன் இல்லறத்தில் வைத்து அவன் பேரை உரித்து அழைத்து வா. விலகுதா? அவன் எவ்வாறு உள்ளான், எவ்விடத்தில் உள்ளான், உனக்கு அது கைக்கு வந்து சேருமா சேராதா என்பதை நான் உரிக்கிறேன். புரியுதா? சரி. 16 கனி ஒன்று அப்பிள்ளை இடத்திலிருந்து கனி அழைத்து வந்தாயா? எடுத்துட்டு வந்தோம்மா, துணியில வச்சு எடுத்து. அதை இன்று நான் எப்படி அறிவேன்? ஆடைக்கனி இன்று அறிய மாட்டேன் என்று நான் அன்று தெளிவாக தானே கூறிவிட்டேன். அதை அறியும் நாள் 2 நாள் மட்டும்தான். விலகுதா? இன்று அறிய மாட்டேன் அடி. ஏனென்றால் இன்று நன்மை சேர்க்கும் நாள், தீமை ஒழிக்கும் நாள் அல்ல. விலகுதா? கிளம்பும்போது ஃபோன் போட்டு கேட்டுக்கலாம். ஃபோன் போட்டீங்களா? புக்கல்ல போட்டு 5வது நாள் நீ என் மகளிடத்தில் நீ ஃபோன் போட்டு கேட்டுருங்க. தெளிவாக உரித்திருந்தால் அவள் உனக்கு உரித்திருப்பாள் அல்லவா? நீ அவ இடத்தில் உறவாடி நீ வைக்க வேண்டியதான். கூறு. சரிம்மா, தெரியாம அவ்விடத்தில் இருக்கும் கனியை அவ தலையை சுற்றி விரயமாக்கி விட்டு இக்கனி அதில் ஏற்ற சொல். விலகுதா? இதை இன்று வர நன்னு கனியை மற்றும் தனியாக அதை பயன்படுத்தி அழைத்து வர சொல். சரிம்மா. புரியுதா? தலை சுத்தி போடுச்சு. அந்த எங்கம்மா இங்கேயே அந்த மண்டல போட சொல்றேம்மா. அவ்விடத்தில் அவள் வசிக்கும் இடத்தில் நீங்க இருக்கிற இடத்துல போட்டுட்டு திரும்பி அங்க வச்சுட்டு வரும்போது எடுத்து வச்சு வர எத்தனை வருஷம் சொல்றாங்க. விலகுதா? வேற என்னவென்று கூறு. பாப்பாவுக்கு அவன் எப்பவுமே பிரச்சனையாவே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதேதான் உனக்கு நான் கூறினேன் இல்லடி. நான் கூறியதில் உனக்கு ஏதாவது குறை ஏற்பட்டதா? இல்லைம்மா, அவன் வேலைக்கே போக மாட்டேன்றான் தாயி. அவன் வேலைக்கு போகிற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுத்தாயி. பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு பிள்ளைய எப்பப்பா சந்தேகப்படுறதே வேலையா இருக்குமா. ஆணும் பெண்ணும் ஒற்றுமையே அல்ல.
விலகுதா? இரண்டுமே ஏற்றிக்கு போட்டியாதான் அவ்விடத்தில் உள்ளது. இவன் சொல்வதை அவள் அறியதல்ல, அவள் சொல்வதை இவன் அறியவல்ல. விலகுதா? ஆனால் முழுவதுமாக ஒருவரும் நம்ப அவனுக்கு மனம் அல்ல. அவன் அவ்விடத்தில் உன் மகள் வசிக்கவே அவளுக்கு மனம் அல்ல. எப்பொழுது இல்லத்தை விட்டு வெளியே ஏற்றுவது என்ற எண்ணத்தில் தான் அவன் உள்ளான். விலகுதா? நீ நல்மாரியாக என் மீது ஊறுகிறது. அவனை நல்மாரியாக ஒன்றும் அழிக்க கூடாது என்று நினைத்து அக்கனே உன் மண்ணில் விரயமாக்கி விடு. விலகுதா? ஆனால் இன்று விரயமாக்க கூடாது, 3வது நாள் விரயமாக்க வேண்டும். 2-1 விரயமாக்க வேண்டும். அந்தி சாய்ந்து மண்ணில் ஏதமா அன்று குறை இல்லை. அன்று 11 மணிக்குள்ள அதை விரயமாக்கி விடு. 11 மணிக்குள்ள ஆம். விலகுதா? அன்று விரயமாக்கி விடு. அதை என்ன கூறி விரயமாக்கி விடுதென்று என் மகளை நீ தெளிவாக நீ அறிந்து கொள். நீ அறிந்து கொண்டால் அவள் தந்திரத்தை உன்னிடத்தில் கூறுவார். அதன்படி கூறி அதை விரயமாக்கினால் அவன் சற்று அமைதியாக உள்ளான். விலகுதா? அதுக்கு அப்பாற்பட்டு அறிந்து கொண்டு என்ன கூறுவது என்பதை நான் கூறுகிறேன். என் மகள் தெளிவுபடுத்துவார். ஏதாவது சொந்த தொழில் பண்ணலாமா அவங்க? அதை ஆடை அறியாமல் நான் கூற மாட்டேன். விலகுதா? அந்த ஆடை நான் அறிந்து கொண்டு நான் அப்பாற்பட்டு உனக்கு கூறுகிறேன். பேர் எழுதி வைக்கணுமா? அவன் பேர் எழுதி மருமகன் பேர் எழுதி. சரி சரி. இருக்குதானே போறீங்க? சரி. கையில் முடிய நேரத்தில் கொடு. என் மண்ணில் இருந்து இப்போது இல்லத்துக்கு சென்றதுக்கு அப்பால் எவ்வாறு உள்ளது என்பதை கூறு. இந்த முற்று நாளில் எவ்வாறு உள்ளது? பரவாயில்லையாம்மா? அக்கனியை என் மகிட்ட கொடுத்து விட்டு விலகுதா? அதை பெருகி சென்று உன் இல்லத்துக்குள் போய் உன் தாயார் பேரை அதில் உரித்து விலகுதா? 3வது நாள் உன் தலையை சுற்றி கங்கைக்கு முன்னாடி அதை விரயமாக்கி கங்கையில் அழைத்து விடு. புரியுதா? அந்த பழம் வச்சு கொடுத்தாங்கல்ல, அது இங்கேருந்து அது போகும்போது பேர் எழுதி உமா பேர் நினச்சிங்க. ஒரு குளமோ இல்லை ஏரி அது முன்னாடி நினச்சின்னு உன் தலையை சுற்றி ஓடிச்சு அதில் விரயமாக்க வேண்டும். அதை தூக்கி தண்ணியில் போட்டு விலகுதா? அவள் நீர் போல் கரைந்து சென்று விடுவாள். உன் திசைக்கு அவள் வர இயலாது. விலகுதா? இக்கனியை என் பூஜையில் என் பொட்டிட்டு வைத்துக் கொள். பேர் என்னவென்று கூறு. அதை இன்று கூற மாட்டேன். விலகுதா? கோயிலுக்கு போயிருந்தோம்மா. நேற்று கோயிலுக்கு போயிருந்தோம். ஏதோ நடிச்சிட்டு போனேன். அம்மா கீழே பூ வந்துச்சு. அதனால குறையில்லையடி. என் சிரசில் என்று ஒன்றால் நன்மைக்கு மற்றும் தானே தவிர தீமைக்கு அல்ல. விலகுதா? விலகுதா? என் சிரசில் இருந்து அதை கீழ் விழுந்தால் நன்மைக்கு தான் தீமைக்கு அல்ல. நான் இருக்கிறேன் பக்கபலமாக என்று கூறுவதற்காக தான் அது நகன்றது. சரிம்மா சரிம்மா. குறையில்லை. அவன் நன்றாக உன் கையில் உள்வான்.
இவள் உன்னிடத்தில் வாக்களிக்க மாட்டாள். விலகுதா? சரிம்மா. இதை உன் கையில் மூடி என் இடத்தில் கொடு. உன் மனதில் இருப்பதை அதில் நினைத்துக் கொள். நீ எவ்விடமோ ஓடி ஓடி ஒழிக்கிறாய். ஆனால் ஒத்தொரு பயம் உன் இல்லத்தில் அல்லையடி. குறை மற்றும் தான் உள்ளது. ஆமல்லையா? ஆனால் நீ என்ன கொடுத்தாலும் உன் மனசுக்கு கருசுனையே அல்ல. கருசுனை என்றால் என்னவென்று விலகதா என்று கூறு. புரியலம்மா. நீ ஊடாய் உழைத்து எத்தனை கொடுத்தாலும் உன் மண்ணுக்குள் கருசுனையே அல்ல. அதான் வீட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு நன்றியே இல்லையா, திருப்தி அல்ல. விலகுதா? ஆனால் சொல் வேறு வேறு. அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் உள்ளது, சொல்லுக்கு ஒரு அர்த்தம் உள்ளது. நன்றி இல்லை என்றால் மகளியே கருசுனை இல்லை என்று அர்த்தம். அதல்ல, அவ்விடத்தில் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. விலகுதா? அது எவ்வளவு தளம் அவ்விடத்தில் அல்ல, குறையாகவே தான் உள்ளது. ஆனால் அந்த மண்ணுக்குள் கை கொடுத்து தூக்க ஒருவருமே அல்ல. ஆமல்ல என்று கேட்டார். வீட்டுல யாரும் நான் கூறுவது நன்றாக அல்ல. நான் கூறுவது உனக்கு விலகுதா விலகலையா என்று கூறினால் நான் விலக்கி தருவேன். புரியுதா புரியல உங்களுக்கு? உங்க வீட்டுல நடக்கிறதுதான் எனக்கு சொல்லணும். அதாவது கருசனை இல்லை என்றால் உன்னை சுற்றி இருப்பவர் ஒருவரும் உன் இல்லறத்தை தூக்க ஒருவரும் அல்ல. புரியுதா? விலகுதா? ஆனால் முற்றி மோதினாலும் உங்களுக்குள்ளேயே தான் அது நடப்பதை தவிர மற்றபடி உறவு என்று சொல்லிக்கவோ உறவு என்று தூக்கவோ ஒருவரும் உங்கள் அருகில் வர அல்ல. யார் வந்தாலும் வாய்ப்பேச்சோடு தான் உள்ளார தவிர நான் இருக்கிறேன் குறை கொண்டுக்காரே என்று ஒருவரும் கூறுவதல்ல. ஆமல்லையா? ஆனால் மனக்குறையோடு தான் வசித்துக் கொண்டிருக்கிறாய். வேற என்னவென்று கூறு. இருவரும் வந்தது. ஆமல்லையா? ஆனால் இரண்டுமே ஒன்று மட்டும் அது உன் அருகில் வந்து அப்பாற்பட்டு விலகி சென்றது. விலகுதா? ஆனால் ஒன்றும் கை நாடி வருவதல்ல. புரியுதா? உன் ஆடை உள்ளதல்லவா, இரவு உறங்கும் போது இதே நாள் அழைத்து வர வேண்டும். இக்கனியை ஆடையில வச்சுட்டோமா? ஆம். இதை அவள் உறங்கும் போது அவள் தலைக்கடியில் வைத்திருக்க வேண்டும். அதிகாலை எழுந்தவுடன் அவள் ஆடையில் வைத்திரு சொல். விலகுதா? புரியுதா? வைத்து எடுத்துட்டு வந்தால் எப்போது வரும் வரும் எவ்விடத்திலிருந்து நாடி வரும் என்பதை நான் உரைக்கிறேன். துணியில எதனா வச்சுட்டு தலைக்காணிக்கான தலைமாட்டான வச்சுக்கணும். நைட்ல காலையில திரும்பி துணியில வச்சுட்டு எடுத்துன்னு வரணும். அப்பிள்ளை கிட்டே என்னை தொலைபேசியில் அழைக்க சொல். சரி, பொண்ணு பிறகு விலகுதா? என் மகள் தெளிவாக உரித்து தருவாள். சரிம்மா. வேற என்ன பிரச்சனை? அவங்க அண்ணனை பத்தி கேட்கணும். ஆராய்ந்து கொண்டு வருகிறேன். உன் கற்ற விரலை கொடு. அவனும் விலகுதா? நான் உண்மையை சொல்லவா என்ன கூற என்று கூறு. உண்மை சொல்லட்டுமான்னு கேட்கிறாப்புல நடக்கிற விஷயத்த. சரி சொல்லுமா. அவன் ஒரு நேரம் பக்க பலமாக உள்ளானும் மறுநேரம் பக்க பலமாக அல்ல. யாருக்குமா?
அவர் ஈன்றெடுத்த தாய் இல்லத்திலும் சரி, கூட பிறந்த பிறப்பிடத்திலும் சரி. புரியுதா? ஆமல்ல என்று கூற சொல். விலகுதா? ஒரு நேரம் நன்றாக உறவாடி நிற்பான். விலகுதா? மற்ற நேரம் எது கூறினாலும் அதை கேட்டுக்கொள்ள மனப்பக்கம் அவனுக்கு அல்ல. ஆமல்லையா? ஆனால் ஒரு நேரம் நன்மையாக நினைக்கிறான், மற்றொரு நேரம் பாரமாக நினைக்கிறான். விலகுதா? அதை அவனா நன்று கொள்கிறானா, இல்லை என்றால் அவன் சூழ்நிலையோ, இல்லை நான் புத்தி கெட்டு நடந்து கொள்கிறானா என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். விலகுதா? இக்கனியை அவனையும் நினைத்து வைத்துக் கொள்வோம் மண்ணுக்குள். அதைதான் நீ வசிக்கும் இடத்தில் வைத்துக்கொள். நான் ஏன் பூஜையில் வைக்காதே என்று கூறுகிறேன் என்பதை உனக்கு சிந்தனையில் உகுத்திருக்கும். விலகுதா? மற்றவர் இல்லத்தில் பூஜையில் வை என்று கூறுகிறேன், ஆனால் நீ வசிக்கும் இடத்தில் அல்ல. அதனாலதான் உன் நாடையில் வை. ஏனென்றால் ஒரு பிள்ளை நன்றாக உள்ளம், ஒரு பிள்ளை நன்றாக இருக்காது. விலகுதா? அதனால தான் ஆடையில் மறைத்து வைக்க சொன்னேன் அக்கனியை. விலகுதா? வேற என்னவென்று கூறு. அக்கனியை வைத்து அழைத்து வா, நான் உனக்கு அனைத்துமே உரித்து தருகிறேன். ஆனால் நீ வைப்பதும் போது உன் இல்லறத்தை அனைத்துமே உன் மனதில் நினைத்து கொண்டு உன் குறை அனைத்தும் அதில் உகுத்து வை. விலகுதா? நான் நல்மறையாக உரித்து தரேன். இதே நாள் பெருகி வா. விலகுதா? என்னவென்று கூறு. கனி ஒன்று கூறு. இக்கனியை ஒரு குறையும் இல்லடி. விலகுதா? உனக்கு பாதுகாவலான உள்வான். விலகுதா? குறை இல்லாம நன்றாக உள்வான் அவனுக்கு. இனி அவனுக்கு இந்த கண்டம் ஒன்றும் இல்லை. விலகுதா? அவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று நினைத்து 3வது நாள் விரயமாக்கி விட்டு சார். சென்று வா. 3வது நாளே சுத்தி வச்சு உனக்கு விலகவில்லை என்றால் என் மக இடத்தில் அறிந்து கொள். புரியலனா விலகுதா? சென்று வா. அப்பிள்ளையை முன்பு அரசு இவ்விடத்தில் இருந்து கனி ஒன்று பெருகி சென்றிருக்காய் நீ. இல்லை, என் பேச்சுக்கு அவ தாப்பன் சென்று போயிருக்கான். அக்கனியை 3வது நாள் 2:1 இவ்விடத்தில் இருக்கும் என் தங்கையும் அவ்விடத்தில் இருக்கும் என் மகனையும் அந்த இருவருக்கும் நடுவில் முச்சேந்தியில் என் பேச்சியை சுத்தி. விலகுதா? அவ்வாகனத்தை சுற்றி அவ்விடத்தில் விரயமாக்க சொல்லு. அவ்வாகனத்தில் இருக்கும் கனி 8 நாள் அவ்விடத்தில் உள்ளோம். விலகுதா? 8 நாளுக்கு அப்பாற்பட்டு அக்கனியை சுற்றி அவ்வாகனத்தில் உதரத்தை வைத்து அவ்வாகனத்தில் விரயமாக்க சொல். ஏன் அண்ணா, முன்னொரு சொல் பின்னொரு சொல்லாக உள்ளதங்க. விலகுதா? அதனால் சுதாசனமாக இருக்க சொல். அதை மற்றொரு இடத்தில் இருந்து பெருகி கொண்டேன் என்று கூற சொல். விலகுதா? சென்று வா. ஒரு பழம் மேலே ஒரு பழம் கண்ணாடியில அதை அவ்விடத்தில் வைக்க கூடாது. ஏனென்றால் மறைத்து வைக்க சொல். சரிம்மா, நான் வைக்கிறேன். அப்படியே பார்த்து
இருவரும் ஒரு உறவா என்று கூறு. ஆமா. 2 பேரும் விலகவில்லை. 2 பேர். ஆமா. ஒரு உறவு என்றால் எவ்வாறு? பிறப்பு. சொந்தமா இல்ல சொந்தம். ரத்த பந்தமா? 2 பேரும். சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு மாதிரியாம்மா அப்படிதானே? அல்ல, ஒரே உறவு. அப்படி சொல்லு. நான் தான் கூறினேன்ல, ஒரு உறவு அவ என்று அவ கனி கொடுக்கும் போதே ஒரு உறவு. அப்போது உறவுக்கு நான் உரித்ததை சம்பந்தப்பட்டதுதான். உனக்கு எவ்வாறு நான் உரிக்கிறது கூறு. நல்ல வேலை கிடைக்கணும். உடனே எல்லா வேலை கிடைக்கும். பணம் போட்ட பணத்துல சுறுசுறுப்பா இருக்கு. இப்ப செய்யும் பணி அவளுக்கு கரிசனையாகவே அல்ல. விலகுதா? அப்பணி நில கொண்டு நிக்காதடி. இப்ப செய்யற வேலையை உனக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை அல்ல. ஆனால் 1 வருடம் காலமாக நீ அவ்விடத்தை விட்டு நகர இயலாது. இன்னும் 1 வருஷம் வரையும் அது அப்படிதான் இருப்பேன். நீ அவ்விடத்தை விட்டு நகர இயலாது. 1 வருடத்துக்கு அப்பால் பற்றி நீ நினைத்த நல்மறியாக உனக்கு ஒரு பணி கிடைக்கும். விலகுதா? கைக்கு அடக்கமாக உள்ளோம், குறையில்லை. 1 வருஷம் வரையும் அதான் இருப்பேன். நீ நகர்ந்து போகணும் என்றனால உன்னால் நகர இயலாது. அம்மாவுக்கு அவங்க சின்ன அப்பப்பா மாறி மாறி பேசுறாங்க. அவங்க நல்லா கரெக்டா இருப்பாங்களா? அப்பப்பா அடிக்கடி உடம்பு சரியாம ஆயிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி கூட்டு போறதா இருக்கு மாசம் மாசம். என்னம்மா அவள் பேரை கையில் உரித்த கனியை அதில் அவள் பேரை உரித்து வைக்க சொல். அவள் ஆடை உள்ளதா என்று அறிந்து கொள். அம்மா துணி அம்மா ஊர்ல இருக்கிறாங்கம்மா. ஆடை ஏதாவது ஒன்று உள்ளதா? இங்க ஏதாவது துணி இருக்குதா? இல்லம்மா. அப்போது அவள் பேரை உரித்து ஆடையில் வைத்துக்க சொல்லி வாடையன். விலகுதா? என்னவென்று நான் அறிந்து கொள்கிறேன். நான் அறிந்து கொண்டு உன்னிடத்தில் கூறுகிறேன். விலகுதா? வச்சிருந்து அதுக்கப்புறம் உனக்கு எப்படி தெரியுது? விலகவில்லை. மகளுக்கு எப்படி தர சொல்றது? அதை வைத்து அழைத்து வந்தால் தானடா நான் கூற முடியும். அதான் கேட்கறது. துணியில வச்சு இருந்துட்டு இவ்விடத்துக்கு அழைத்து வர சொல். இதே நாள் அழைத்து வர சொல். விலகுதா? அப்போது நான் உரித்து தரேன். தகப்பனுக்கு ஒரு குறையும் அல்ல. சென்று வா. தீர்க்கணி கொடு. இக்கனியை 1 தொழிலுக்கும் 1 இல்லத்திலையும் வைத்துக்கொள். இக்கனி தொழிலுக்கு, இக்கனி இல்லறத்துக்கு. விலகுதா? அக்கனியை வைத்துக்கொள். ஆனால் நீ அழிப்பதை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கால் அது முழுமையாக செயல்படுத்த அல்ல. அவன் ஒன்று அழிக்கலாமா என்று மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறான். தொழில் செய்யும் இடத்தில் இது போன்ற நன்மையாக வருமா என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அது அழிக்க அல்ல, அது போட அவனுக்கு வாய்ப்பு அல்ல. போடுறதுக்கு நினைச்சியா? அது போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. விலகவில்லை. போடலாம். நீ பணி செய்யும் இடத்துக்கு என்னை ஒரு முறை அழையடா. ஏனென்றால் உன் புத்திக்கு திகட்டவில்லை. நான் அந்த மண்ணில் வந்து என்ன செய்தால் உனக்கு நீ கோபுரமாக வருவே என்று நான் உகுத்துக் கொண்டு உனக்கு உரிக்கிறேனடா. விலகுதா? விலகவில்லை. கடன் அதிகமாயிடுச்சா, நல்லா தானே வைக்கலாமா அப்படின்னு ஐடியா போடுறோம். அவ்விடத்திலேயும் நீ என் கனி வைத்தால் மற்றும் தாண்டா நான் உரித்தால் உனக்கு எது நன்மை எது தீமை என்று உரிக்க முடியும். 2 மண்ணிலுமே கனி வச்சு அல்ல என்றால் ஒரு பொடி அழைத்து ஒரு பொடி மண்ணாத்தணும். 2 மண்ணு தனித்தனியா வைக்கணும். விலகுதா? 5ஆவது நாள் பெருகி வா. பெருகி வந்தால் எது விரயமாக்கினால் உனக்கு அது நன்மையாக இருக்கும். உன் கையை விற்று அது விரயமாகாத. விலகுதா? நன்மை சேரும் என்பதை நான் உரித்து தரேன்.
சரி உனக்கு பயனுள்ளதை நீ வைத்துக்கொள், பயனில்லாததை நான் விரயமாக்கி தருகிறேன். சரி விலகுதா? ம். சென்று வா. நன்றாக உள்ளார். என்னது அப்புறம்